வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்றது நிச்சயமாக அது உண்மைதான். என் உயிர் சென்னை. ஏன்னா நான் பிறந்த ஊரை கூட அந்த அளவுக்கு நான் நேசிச்சு கிடையாது. எனக்கு சென்னை தான் என் உயிர் எல்லாமே. ஐ லவ் சென்னை. சென்னையில் இது ஒரு துபாய் மாதிரி சென்னை. வந்தவரே வாழ வைக்க தமிழ்நாடு, அது வந்தவரே வாழ வைக்க வேலை கொடுக்க ஒரே ஊர் சென்னை. எனக்கும் சென்னைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பந்தம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் வாழ வச்சுருக்கிறது சென்னை தான். சென்னை மூலிமா தான் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் நான் இங்கே சர்வே பண்ணுறேன். சென்னை தான் நான் ரிச் ஆகிருக்கேன். எனக்கு சென்னைக்குன்னா இங்கே என்னன்னா ப்ரோ, நம்ம ஊரில் ஒர்க்குன்னு இருந்தால் அங்கே இருக்க முடியாது. அதாவது இருக்கிற ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருக்க முடியும். ஆனால் சென்னையில் வந்தால் எந்த வேலை வேணால் செஞ்சு பொழைச்சிக்கலாம். வில்லேஜில் இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே பேசக்கூடாது, அங்கே பேசக்கூடாது, அதெல்லாம் தப்புன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அப்படியே வச்சு வளர்த்துட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஃப்ரீடமாக இருக்குது, நிறைய கற்றுக்கிட்டேன். சென்னை அதான் நான் சொல்கிறேன், எனக்கு ஹோப்பும் என்ன மேனாகவும் மாற்றினது எனக்கு சென்னை தான் அப்படின்றது ப்ரௌடாக தான் சொல்ல முடியும். இதனை என் சொந்த ஊர் பழனி, சொந்த ஊர் இதுவும் இருக்கும். ஆனால் சென்னை தான் என்ன ஹியூமன் பீயிங்காகவே மாற்றினன்ற ஃபீல் எனக்கு இருக்கும். சென்னையில் எந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு இதை வருத்தம் எதுவும் இல்லை. அது பாட்டு ஜாலியாக போய்கிட்டு இருக்கு லைஃபு. ஹாய் டவர் நியூஸ் வியூவர்ஸ், இன்றைக்கி உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோம். இன்றைக்கி சென்னையோட 385வது பிறந்தநாள். சென்னை வாசிகளும் சென்னைக்குள்ளே வசிக்கிறவங்களும் யார் யார், அவங்களுக்கு சென்னையில் என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல, சென்னையில் ஏன் இருக்காங்க, வாங்க இன்றைக்கி அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். நமக்கு சென்னைன்றது மெட்ராஸ்ன்றது ஒரு மாதிரி ஃபேண்டசி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் பெருசாக வந்தது கிடையாது. எவ்ரி ஆனுவல் லீவுக்குன்ற போது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்படின்னும்போது ஊரில் இருக்கும்போது அப்படி மெட்ராஸ் அப்படின்னாலே ஒரு மாதிரி பிரைட் ஆகும் ஃபேஸ். அது எப்படி எனக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து ஆம்பிஷனாக பார்த்தா ஒரு பெரிய டான்ஸர் ஆகி டிவியில் வந்துடும் அப்படின்றதான் பயங்கர ஒரு க்ரேஸாக இருந்தது. அதனால சென்னைனால எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரீம் பிளேஸு. என் ட்ரீம் வேர்ல்டுக்கு நான் போயிடணும், என் ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிடணும்னு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நான் கோயம்புத்தூருங்க, சொந்த ஊர். நான் 2011 பிப்ரவரி மாதம் சென்னை வந்தேன். எதுக்காக வந்தேன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் நான் பெரிய ஆளாகணும், ஒரு விஜய் சார் மாதிரி வரணும் அப்படின்னு தான் நான் சென்னைக்கு வந்தேன். நல்லா சின்ன வயசுலேருந்தே நல்லா ஸ்டேஜ் ப்ரோக்ராமர், நான் ஸ்டேஜ் டான்ஸர், நான் நல்லா டான்ஸ் பண்ணுவேன். அதனால் விஜய் மாதிரியே நான் ஆடுவேங்கிறதுனால அந்த ஊரே நீ சென்னை போ, இந்த ஊருக்குள்ளே இருக்காத, அங்கே போனீங்கன்னா நீ விஜய் மாதிரி வருவேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் நான் சென்னை எப்படியாவது விஜய் சார் மாதிரி நான் வந்துடணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ சென்னைக்கு இது வந்தோன்னா, சென்னை என்னை மட்டும் வாழ வைக்கிறதா நான் சொல்ல முடியாது. உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் சென்னைக்கு வந்தால் பிழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு வந்துடுறாங்க. அப்படி தன்னம்பிக்கையோடு மிகப்பெரிய ஸ்டாராகவே இருக்காங்க. தொழில் ரீதியாக மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் நிறைய பேர் ஆகியிருக்காங்க. அதுமாதிரி ஏகப்பட்ட பேரை சென்னை வாழ வச்சிட்ருக்கு. எனக்கும் சென்னைக்கும் உள்ளான பந்தம் என் உயிர் சென்னை. ஏன்னா நான் பிறந்த ஊரை கூட அந்த அளவுக்கு நான் நேசிச்சு கிடையாது. எனக்கு சென்னை தான் என் உயிர் எல்லாமே. ரொம்ப பிடிச்ச ஊர். 1000 ப்ராப்ளம் இருந்தால் கூட சென்னை தான். மற்றபடி அது சென்னையோடைய ஒரு கிரேட் குவாலிட்டி என்னன்னாக்க, பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட் தே கம் ஹியர் அக்செப்டிங் தெம் அண்ட் தேர் ஆல்சோ கோயிங் வித் அஸ். சென்னையில் இது ஒரு துபாய் மாதிரி சென்னை. வந்தவரே வாழ வைக்க தமிழ்நாடு, அது வந்தவரே வாழ வைக்க வேலை கொடுக்க ஒரே ஊர் சென்னை. சென்னையில் பாருங்கள், எல்லா மக்கள் இருக்காங்க. ஹிந்தி, தெலுங்கு, மராட்டி இருக்கா, தமிழ்நாடு, இந்தியா உள்ள மக்கள் பூரா சென்னை இருக்குது. அதனால் சென்னை வாழ்க வளர்க. தமிழ்நாட்டில் எல்லாமே சுற்றுப்புற கிராமங்கள் தான். கொஞ்சமாக இந்த கிராமங்கள்லாம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி இப்போ எல்லாமே சென்னைன்னா கிட்டத்தட்ட இப்போ எல்லாமே கிராமமே இல்லை, எல்லாமே டவுன் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு வளர்ச்சி போட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கே முதன்மையான ஒரு நகரமாக இருக்குது. என்னுடைய நேட்டிவ் சேலம். நான் சென்னை 3 இயர்ஸ் ஆகுது. இங்கே ஃபஸ்ட்டுக்கும் போது எனக்கு எதுவும் ஒன்றுமே தெரியாதா, அதனால் அங்கே எல்லாம் ஜாலியாக சுற்றும் போது எல்லாமே பிடிச்சிருக்குது. அதுக்கு மேலே இது எப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா சுற்றலாம். எப்படின்னா எங்கேருந்து வெளியே போனால் எல்லாம் ஜாலியாக பார்த்தா, எல்லாம் நம்ம போய் பேசினா நல்லா ஜாலியாக பேசுவாங்க. சென்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நான் சொல்லணுன்னா
சென்னையிலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் 2வது டைம் நான் வரேன். ஃபஸ்ட் டைம் வர சொல்ல எந்த அட்ரஸ் எதுனே தெரியாது. எல்லாமே யூடியூப் பார்த்தா வந்தேன், கூகுள் பார்த்தா வந்தேன். இப்போ சென்னையில் பார்த்தோன்னா இப்போ ஒரு சென்னை மாதிரி நான் சுற்றி நிற்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இது எல்லாமே தெரியும் இப்போது. அதுதான் வெளியூர்லேருந்து உள்ளூர் சென்னையை வந்து நம்பி வரலாம் கண்டிப்பாக. வெளியூர் அதே திருநெல்வேலி காஞ்சிபுரம் போனோன்னா நீங்கள் வந்து இது ஃபேமிலி எதனா இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். அதே சென்னை நம்பினா நீங்கள் தனியாளாக வந்து வரலாம். தனியாளாக வந்து இப்போ எனக்கு எல்லா இடமும் தெரியும் இப்போ எனக்கு. ஆனால் 2 டைம் தான் நான் சென்னைக்கு ரெண்டு டைம் தான் வந்தேன். 2 டைமில் 2 months இங்கே இருக்கேன். 2 monthsல எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் சென்னை ரொம்ப பெஸ்ட்டான எனக்கு தெரிஞ்சு. எனக்கும் சென்னைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பந்தம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் வாழ வச்சுருக்கிறது சென்னை தான். சென்னை மூலிமா தான் நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் நான் இங்கே சர்வே பண்ணுறேன். நான் சென்னைக்கு வந்து ஒரு 14 வருஷம் ஆகும். சென்னை வந்து தான் நான் இதாக ரிச் ஆகிருக்கேன். இப்போ நான் ஓரளவு 2 பசங்க மேரேஜ் ஆகி செட்டில்ட் ஆகிடுச்சு. ஐ வாஸ் பார்ன் அண்ட் பாட்டப் இன் சென்னை. ஸோ சென்னையிலேருந்து தான் என்னோடய லைஃபே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ சென்னையில் என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இது எல்லாமே எனக்கு கிடைச்சது எல்லாமே பெஸ்ட்டாக தான் கிடச்சிருக்கு. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்பு, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கிடைப்பாங்கன்னா நிறையா ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க அண்ட் வேறு வில்லேஜஸ்லேருந்து வந்திருப்பாங்க. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லேருந்து கிடச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு சென்னைக்குன்னா இங்கே வந்து என்னன்னா ப்ரோ, நம்ம ஊரில் ஒர்க்குன்னு இருந்தால் அங்கே இருக்க முடியாது. அதாவது இருக்கிற ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருக்க முடியும். ஆனால் சென்னையில் வந்து எந்த வேலை வேணால் செஞ்சு பொழைச்சிக்கலாம் ஒன்று. ஆனால் அதே மாதிரி செலவுங்கிறதாகும் இருந்தாலும். ஆனால் ஒர்க்குங்கிறப்ப நமக்கு கரெக்டாக பெனிஃபிட்டாக இருக்குது. எந்த ஒர்க் வேணால் பண்ணுறதுக்கு சரி. தென் கம்பெனிஸும் நிறையா இருக்குது, நிறையா பிளேசஸ் இருக்குது, டூரிஸ்ட் சுற்றி பார்க்கவும் சரி, மால்ஸ்லேருந்து எல்லாம் இருக்குது, பீச் இருக்குது. சென்னை அது வரைக்கும் பெனிஃபிட் ப்ரோ. என்னென்னா அதான் வந்தாரே வாழ வச்ச சென்னை. அது மாதிரி என்ன யார் வந்தாலும் இங்கே பொழைச்சிக்கலாம். நாங்கள் அம்மா அப்பா பிறந்ததே சென்னை தான். அதனால் சொந்த ஊருன்றதும் எங்களுக்கு சென்னை தான். அதனால் எங்கேயும் போகிறதில்ல. தீபாவளி எதுவாக இருந்தாலும் நாங்கள் சென்னையில் தான் இருப்போம். அதனால் சென்னை தான் எங்களுக்கு. சென்னையில் வந்துட்டு யார்கிட்ட வேணால் ஹெல்ப் கேட்கலாம். யாராக இருந்தாலும் ரோட்டில் யார்கிட்ட வேணால் பேசி நம்ம ஹெல்ப் வாங்கிட்டு இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டு ஃப்ரீயாக ஃபீல் பண்ண முடியுது சென்னையில். மற்ற ஆமாம் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுது. காலேஜ் படிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் சென்னையே பிடிக்காது. அதுக்கப்புறம் இங்கே இருந்ததுனால ரொம்ப பிடிச்சிருச்சு. சென்னை தவிர வேறு எங்கேயுமே பிடிக்கல. இப்போது இங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். வில்லேஜில் இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே பேசக்கூடாது, அங்கே பேசக்கூடாது, அதெல்லாம் தப்புன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அப்படியே வச்சு வளர்த்துட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஃப்ரீடமாக இருக்குது. நிறைய கற்றுக்கிட்டேன். கேர்ள்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கிறவங்கள கூட வந்து சிட்டிக்கெலாம் போனால் கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே அந்த ஊர்லேயே லோக்கல்லே படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்ததுக்கப்புறம் இல்லை சிட்டியில் போனால் நல்லா தான் இருக்குது, அப்படிலாம் எதுவும் இல்லை, பாதுகாப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால எனக்கு அப்புறம் என்னோடய அம்மா, என்னோடய சித்தி பசங்க எல்லாருமே இப்போ சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் சென்னைக்கும் வந்து ரொம்ப விசேஷம். எதுக்கு சொல்கிறேன்னா நான் வந்து எனக்கு வயசு 80 ஆகுது. 4 வயசில் நான் கேரளாவிலேருந்து அப்பா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுன்னு சொல்லி 4 வயசில் இங்கே நான் சென்னைக்கு வந்தோம். சென்னையில் தான் என்னுடைய படிப்பு எல்லாம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சு சென்னை தமிழ்நாடு அரசு துறையில் எனக்கு பணியும் கிடச்சிது. பணி வந்து 2003 நான் ரிட்டையர்ட் ஆனேன். என்னுடைய பசங்க 2 பேரையும் படிக்க வச்சேன். அதில் ஒரு பையனுக்கு வந்து இன்ஜினியரிங்குக்கு சீட்டு கிடச்சிது, இன்னொரு பையன் டாக்டருக்கு சீட்டு கிடச்சிது. இது சென்னையில் கிடச்சிது தான். கேரளாவில் இருந்தால் நிச்சயமாக கிடச்சிருக்காது. அதனால் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துட்டிங்கன்னா சென்னை தான் முக்கியம். இப்போ சென்னையில் தான் இன்னும் இருக்கோம். ஊருக்கு நாங்கள் போகல. ஊரில் அங்கே லேண்டு கிண்டெல்லாம் இருக்குது. இருந்தாலும் சென்னையில் தான் வாழ்ந்துன்னு இருக்கோம். சென்னை வந்து அதான் நான் சொல்கிறேன், எனக்கு ஹோப்பும் என்ன மேனாவும் மாற்றினது எனக்கு சென்னை தான் அப்படின்றது ப்ரௌடாக தான் சொல்ல முடியும். இத்தனை என் சொந்த ஊர் பழனி. சொந்த ஊர் இதுவும் இருக்கும். ஆனால் சென்னை தான் நம்ம ஹியூமன் பீயிங்காகவே மாற்றணுன்ற ஃபீல் எனக்கு இருக்கும். சில விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருப்போம்ல, ஒருத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் கூச்சமே படக்கூடாது அப்படின்ற மொமெண்ட்டெல்லாம் எனக்கு அங்கே தான் வந்து என்னோடய கூச்சத்தை போக்குனதும் சென்னை தான். பிரதர், உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச ஃபுட்டு பிளேஸ் எது? ஃபுட்டுனா ஆப்வியஸாக பிரியாணி இதுதான். ஸோ பிளேஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இந்த பாரிஸு சென்ட்ரல். இப்போ உங்களுக்கு சென்னையில் ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு பிளேஸ்? சென்னையோட அந்த அத்தோ ஃபுட்டு வந்து எனக்கு நம்ம ஊர்லலாம் கிடைக்காது. என்னடா இங்கே எதுவும் அத்தோ பொய்ஜோ அப்படின்லாம் சொல்கிறாங்களேன்னு அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றப்போ ஓகே, அந்த ஒரு சென்னையை பார்க்குறப்போ இன்னமும் ஓகே நம்ம வந்துட்டோம், சென்னைக்குள்ளே வந்துட்டோம், இந்த ஃபுட்டு செம்மையாக இருக்குது அப்படின்ற ஃபீல் கொடுத்தது அந்த அத்தோ பெய்ஜோ. அதிலோட அந்த வாழைக்காய் சூப்பு ஊற்றி சாப்பிட்றது அதெல்லாமே. அப்புறம் அந்த பீச் ஓரக்கடையில் இருக்க மீன் கடை அது எல்லாமே. பிளேஸ்னால் எனக்கு பீச் தான். இப்போ உங்களுக்கு சென்னையில் ரொம்ப பிடிச்ச பிளேஸு, தியேட்டர்? எனக்கு பார்த்தீங்கன்னா பிரசன் நகர் பீச் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் மெரினா பீச் பிடிக்கும்.
ஆனால் எனக்கு வந்து மெரினா பீச் பிடிக்காது. பெசன்ட் நகர் பீச் ரொம்ப பிடிக்கும். அங்கே கொஞ்சம் தனிமையாக இருக்கலாம், மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், கூட்டங்கள் அதிகமாக இருக்காது, ஒரு அளவான கூட்டங்கள் தான் இருக்கும். மனசுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடம்னா பெசன்ட் நகர் பீச்சு தான். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தந்தூரி சிக்கன் ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தீங்கன்னா புகாரி ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது டி நகரில் இருக்குது. உங்களுக்கு சென்னையில் ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எது, ஃபுட்டு எது? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாச்சுன்னா மெரினா பீச் தான். ஃபுட்டு இப்போ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன், அப்புறம் வந்து பிரியாணி. சென்னையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு எது, எந்த இடத்துல ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து பிரியாணி, புளியந்தோப்பு பிரியாணி தான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அங்கே பீஃப்னா பிடிக்கும், அதுதான் ரொம்ப பிடிக்கும். சென்னையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு எது, எந்த இடம் ரொம்ப பிடிக்கும் சுற்றி பார்க்க? எனக்கு புளியந்தோப்பு பிரியாணி பிடிக்கும். சுற்றி பார்க்கலாம் மெரினா ஓரளவு ஓகே. சென்னையில் ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு எது, எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்? இடம்னாக்கா பீச் பிடிக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே சாப்பிடணும், பானிபூரி, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு பிளேஸ் எது? சென்னையில் இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி பிடிக்கும். எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்? சென்னைக்குள்ளே இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீச் ப்ரோ, மெரினா பீச். சென்னையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு எது, எந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்? பிளேஸ் வந்துட்டு எனக்கு மியூசியம் பிடிக்கும் சென்னையில், எனக்கு அது பிடிக்கும். ஃபுட்டு ஷவர்மா பிடிக்கும். சென்னையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு இந்த பிளேஸ் கூட அண்ணா லைப்ரரி சொல்கிறீங்க. ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு எது? ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு அப்படின்னா முன்னாடிலாம் எனக்கு பிரியாணி பிடிக்கும். எஸ்எஸ் ஹைதராபாத் அந்த மாதிரி திண்டுக்கல் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது, கேஎஃப்சி, மெக்டி அப்படிலாம் போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டனால ஃபுல்லாக வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால் இப்போதைக்கு சாலட்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். சென்னையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு பிளேஸ் எது சார்? அப்படிலாம் இல்லை, நான் எதுக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. எது கிடைச்சாலும் சாப்பிடுவேன். அது பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் சரி, நார்மல் ஹோட்டலாக இருந்தாலும் சரி, கையேந்தி பவனாக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன தோணும் நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப பிடிச்ச பிளேஸ்? ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எனக்கு சென்னை தான். ஐ லவ் சென்னை. சென்னையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு எது, எந்த இடத்த உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சென்னைக்குள்ளே? சென்னையில் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து குறிப்பிட்ட அப்போல்லாம் வந்து மவுண்ட் ரோடு தான் முக்கியமாக சொல்லுவாங்க. எல்ஐசி கட்டிடம் தான் பெருசாக பேசுவாங்க. இப்போ எல்லாமே மவுண்ட் ரோடு ஆகிடுச்சு. எல்லாமே எல்ஐசி கட்டிடத்தை விட இப்போ பெரிய பெரிய லெவலுக்கு ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வளர்ச்சி ஆகிடுச்சு. ஒன்றை விட ஒன்று ஃபீட் பண்ணி நமக்கு இதாகி போயிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு வந்து எதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நார்மலாக இருக்குது. கடற்கரை, பீச்சு இதெல்லாம் கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வருது. இந்த மாதிரி மக்கள்லாம் அங்கெல்லாம் போய் என்டர்டெயின் பண்ணுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு இப்போ சென்னை வளர்ச்சி பெற்று இருக்குது. அதனால் சந்தோஷம்தான், எந்த பிரச்சனையும் இல்லை. சென்னையில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு எதாவது சொல்லுவீங்க? எக்ஸ்பீரியன்ஸ்னால் எதை சொல்கிறது, சென்னை சிதம்பரம் ஸ்டேடியம் சொல்லுவேன். ஏன்னா அங்கே விளாடுவாங்க, ஐபிஎல் இந்த மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இங்கே சென்னையில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாள், ஒரு சம்பவம் அப்படின்னா எது சொல்லுவீங்க? சென்னையில் வந்து மறக்க முடியாத நாள்னா எனக்கு காலேஜ் சீட் கிடச்சி தான் ப்ரோ. நான் இங்கே லைலா காலேஜில் பண்ணேன். ஸோ அது மூலிமா எனக்கு என்னோடய விஷன் பெருசாகி இன்றைக்கி நான் ஒரு கார்பரேட்டர் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் என்னோட மறக்க முடியாத நாள் நினைக்கிறேன். சென்னை உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம்னு ஏதாவது கொடுத்துருக்கோம்? வெள்ளம் 2015 அது 16 அது என்னுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டுடுச்சு. அடுத்தது கொரோனா என்னை திருப்பி போட்டுடுச்சு. இல்லைன்னா என்ன எல்லாம் டோட்டலாக எனக்கு என் வீடு எல்லாமே மூழ்கிடுச்சு. எந்த ஏரியாவில் தங்கிருந்தீங்க? எங்கள் எம்ஜிஆர் நகர். அது டோட்டலாக வீடு மூழ்கி மறுபிறவி எடுத்து இப்போ நான் வந்திருக்கேன். சென்னையோட ப்ளஸ்ஸு வந்து இங்கே வந்து எல்லாம் தொழில் வளர்ச்சி எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் மக்கள் ரொம்ப ஆரம்ப கட்டம் இந்த ரோடு வீடு இதெல்லாம் சாலைகள்லாம் அதே லெவலில் இருக்கிறதுனால ஒரு நெருக்கடியாக இருக்குது. இந்த மக்கள்லாம் இந்த டிராஃபிக்கெல்லாம் வந்து கடுமையாக போக முடியல, வர முடியல. ஒவ்வொரு நேரம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. சென்னையில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்? சென்னையில் ப்ளஸ்ன்னு பார்த்தோன்னா எல்லாமே ப்ளஸ் தான். சுற்றி பார்க்குறதுலேருந்து எல்லாமே ப்ளஸ். மைனஸ்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எதுவும் மைனஸ் எதுவும் தெரியல. சென்னையோட ப்ளஸ் மைனஸ்னு என்ன சொல்லுங்கள்? சென்னையோட ப்ளஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு. அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து மூவ் ஆகி போகிறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து எஜுகேஷன் நல்லா இருக்கும். லைப்ரரி ஆக்சஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் மோரோவர் எனக்கு இந்த அண்ணா லைப்ரரி ரொம்ப பிடிக்கும். சென்னையில் ரொம்ப பிடிச்சதே வந்து எனக்கு அண்ணா சென்டனரி லைப்ரரி அண்ட் பீச்சு இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு வேறு என்ன கேளுங்க. நெகட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ்னு பெருசாக எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, சென்னை ரொம்ப பிடிக்கும். சென்னையோட இது ஒரு ப்ளஸ், இதெல்லாம் மைனஸ் அப்படின்னா எதை சொல்லுவாங்க? மைனஸ்னால் என்னென்னா ப்ரோ, இங்கே ரேட்டுங்கிறது நம்ம ஊரோட, அதாவது நம்ம ஊரில்
20 ரூபா இருந்தாலுமே அவருக்கு நிறைய சாப்பிடலாம். ஆனால் இங்கே 100 ரூபா இருந்தால் தான் நல்லா சாப்பிடவே முடியும் ஒரு நாளைக்கு. ப்ளஸ்ன்னு பார்த்தாங்கன்னா அதான் ஒர்க்கு தான். ஒர்க்கு தென் எல்லாம் பொதுவான இடம் இது சென்னைங்கிறது. மொத்த தமிழ்நாட்டில் சென்னைங்கிறது ஒரு பொதுவான இடம். சென்னையோட ப்ளஸ் மைனஸ்னு என்ன சொல்லுவீங்க? எல்லாம் சென்னை எப்பவுமே ப்ளஸ்ஸு தான், மைனஸ்ன்றதே கிடையாது. சென்னையில் உங்களுக்கு இது ப்ளஸ் இது மைனஸ்னு தோணுச்சுன்னா எதை சொல்லுவீங்க? ப்ளஸ் மைனஸ்னால் எல்லா அமெனிட்டிஸும் இங்கே இருக்குது, சென்னையிலேயே இருக்குது. என்டர்டைன்மெண்ட் எல்லாமே சென்னையில் இருக்குது. ஸோ நாங்கள் சும்மா வேறு ரிலேட்டிவ்ஸை விசிட் பண்ண போனாலும் சென்னைக்கும் அங்கே இருக்க இதுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையவே தெரியும். அதனால் சென்னை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் எப்படி அதே நேரத்தில் வில்லேஜ் சைடு அது பிடிக்கும். ஏன்னா சென்னை ஒரே சிட்டிஸ்கேப் தானே, அதனால். சென்னையோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? ப்ளஸ்ஸும் ஆளுங்க தான், மைனஸ் ஆளுங்க தான். ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் வராங்க, பிரச்சனை பண்ணுற மாதிரியும் வராங்க. சென்னையில் உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்னா இது படுது, மைனஸ்னால் இது படுதுன்னு? ப்ளஸ்ஸுனா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. வில்லேஜ்லலாம் வந்து ஹெல்ப் பண்ணறதுக்கு போகவே மாட்டாங்க. மைனஸ்னால் இங்கே பேரண்ட்ஸ் பேச்சு கேட்க மாட்டாங்க. சென்னையோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? மைனஸ்னால் எதை சொல்கிறது, நிறையா இருக்குது. இந்த வெளியெல்லாம் போனால் குப்பைங்கள்லாம் அந்த மாதிரி போட்டாங்களே போட்டால் இதாக இருக்கும், க்ளீனிங்காக இருக்காது. ப்ளஸ்னால் நிறைய சென்னையில் பசங்கள்லாம் பார்க்கும்போது பேசினா நல்லா பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் பார்த்தா நல்லா ஜாலியாக பாண்டிங்காக பேசுவாங்க. அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. உங்களுக்கு சென்னையில் ரொம்ப இது ப்ளஸ்ஸாக இருக்குது இது மைனஸாக இருக்குது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? சென்னையில் ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். நம்மளுக்கு அத்தியாவசியத்தை ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லைன்னா ஒரு மிட் நைட்டில் நம்மளுக்கு எதனா ஃபுட் வேணுன்னா கூட நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். பட் இங்கே அந்த ரெய்னி சீசனில் இருக்க அந்த சுச்சுவேஷன் தான் நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பிடிக்காத விஷயம்னா இது கொடுக்காத விஷயம்னா அது மட்டும் தான் வரும். ரெய்னி சீசனில் வந்தால் அந்த ட்ரைனேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா முட்டி அளவுக்கு தண்ணி இருக்கும், ஒரு சில இடத்துல நிறையவே தண்ணி இருக்குது. ஸோ சர்வே பண்ணுறதுக்கு சென்னையில் அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமான பகுதியாக இருக்கும். சென்னையோட ப்ளஸ்னா என்ன மைனஸ்னா என்ன? சென்னையில் நிறைய ப்ளஸ் இருக்குது. மைனஸ் போன்றது வந்து போதை இதுக்கு தான் சொல்கிறாங்க. பட் தென் சென்னையில் அது கொஞ்சம் குறைவு. ஆனால் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிக்கின்னு இருக்குது தென் சென்னையிலையும். ஆனால் தென் சென்னையில் கொஞ்சம் குறைவு.